மஞ்சோவில் 27 மில்லியன் ரிங்கேட் செலவில் கிளினிக். தம்போன் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கும் மஞ்சோவில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த கிளினிக் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை இந்த கிளினிக் நிர்மாணிப்பு பணியை பார்வையிட மாநில சுகாதார பிரிவுக்கு பொறுப்பேற்றுள்ள அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் இவ்வாறு உத்தரவை குத்தகையாளர்களுக்கு பிறப்பித்தார். கட்டுமான பணியை மாதம் ஒருமுறை பார்வையிட வருகை புரியவிருப்பதாகவும் அதன் நிர்மாணிப்பு பணியை துரிதப்படுத்த பொது பணித்துறை இலாகா கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கடந்த 1971 முதல் மஞ்சோயில் பழைய கிளினிக் செயல்பட்டு வருகிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததால் அதன் நெருக்கடியை சமாளிக்க அங்கு புதிய மருத்துவமனை கட்ட சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. அதன் நிர்மாணிப்பு பணி கடந்த 2021 தொடங்கியது. 2023 கட்டி முடித்திருக்க வேண்டும். அது நிறைவு பெறாததால் புதிய குத்தகையாளருக்கு அது வழங்கப்பட்டு 53 விழுக்காடு பணிகள் முடிவடைந்துள்ளன. இந்த நிலையில் பணி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவு பெற வேண்டும். இனியும் சாக்குப்போக்கு சொல்லாமல் நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு புதிய கிளினிக் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்னதாக அதன் நிர்மாணிப்பு பணியை பார்வையிட்ட சிவனேசனுக்கு பொது பணி இலாகா அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அவருடன் லுகித்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரபாத் மற்றும் மஞ்சோய் சட்டமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் ஜப்ரி ஆகிய இருவரும் வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மஞ்சோ கிளினிக் கசியாத்தான் 1971 கட்டப்பட்டது. கடந்த காலங்களில் வந்து இங்கே நெரிசல் அதிகமாக இருக்கிறதால, நோயாளிகளின் நெரிசல், வருகையாளர்களின் நெரிசல் அதிகமாக இருக்கிறதால புது கிளினிக் ஒன்று நிறுவனம் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்து வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு 2020 வேலையை ஆரம்பித்தாங்க. மொத்த ஒதுக்கீடு இதுக்கு வந்து 27 மில்லியன். இதுவரை வந்து 53% பூர்த்தி ஆகிவிட்டது. இது 2020 பூர்த்தி ஆகிருக்கணும். ஆனால் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு சரியாக நிர்வாக கட்டுமானத்தில் சரியாக செய்யாததால் 13% தான் அவரால் செய்ய முடிஞ்சு. அப்புறம் அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணிவிட்டு புது கான்ட்ராக்டை நியமிச்சிருக்காங்க. இப்போ இவர் மூலமாக வந்து 53% பூர்த்தி ஆகிடுச்சு. பொதுமக்களுக்கு வந்துட்டு சேவை வழங்க தயாராகிறாங்க. இப்போ வந்துட்டு அதே கிளினிக் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பொது மண்டபத்தில் செயல்பட்டு வராங்க கடந்த 8 வருடமாக. ஆக இனிமேலும் தாமதமாக ஆக்குவதற்கு பேராக் மாநில அரசாங்கம் தயாராக இல்லை. ஜேகேஆர் வந்து இதை உறுதிப்படுத்தணும். இந்த 7 மாதத்தில் இதை கட்டி முடிக்கணும். பொதுமக்களுக்கு வந்து சேவை வழங்கப்படும். நிச்சயமாக இதற்கு மேலே எந்த ஒரு காலதாமதமும் இருக்காது. நானே வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த கட்டுமான வேலையை நான் பார்ப்பேன். ஸோ அது எப்படி ஓடுதுன்ட்டு. ஓகே.